நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய தமிழக அரசியல் விவகாரத்தில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்படி என்னன்னு பார்த்தா, 20 வயதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு 1972களுக்கு பின்பு 73இல் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் இளம் பிராயத்தில் இளைஞனாக இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவரால் நான் அடையாளம் காட்டப்பட்டவன். 1972 இந்த இயக்கம் துவங்குகிற போது தலைவருக்கு பின்னாலே அணிவகுக்கின்ற தொண்டர்களில் நான் ஒருவன். புரட்சித் தலைவரால் ஈர்க்கப்பட்டு 75 பொதுக்குழு கோவையிலே பிரசிடென்ட் ஹாலிலே நடைபெறுகிற போது அதற்கு முழு பொறுப்பையும் அண்ணன் அரங்கநாயகம் மணிமாறன் என்னிடத்திலே ஒப்படைத்தார். அந்த பணிகளை தலைவர் பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த பணிகளை நாங்கள் முடித்து அவர் இருக்கின்ற சத்யா ஸ்டுடியோவிலே சந்திக்கின்ற போது அவர் என்னை கட்டிப்பிடித்து தழுவி, ஒரு இளைஞராக இருக்கிற நீங்கள் இந்த பணிகளை ஆற்றியிருக்கிறீர்கள், நான் பாராட்டுகிறேன் என்று பாராட்டினார். அப்போதெல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர் சொன்னார்கள், இந்த கட்சி 100 நாட்கள் கூட நடக்காது, 100 நாட்களிலே 100 நாள் படம் என்று சொல்வார்களே, அதை போல மறைந்துவிடும் என்று சொன்னார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர் புரட்சித் தலைவர். அண்ணா அவர் சொல்லுகிற போது, இந்த இயக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது, என்னை நீங்கள் காண வந்து இருக்கையில் நான் முதலமைச்சர் என்ற முறையில் என்று சொல்லி என்னை வெற்றி வைத்தவர் குண்டடி விட்டு கிடக்கிறார், அவரை பார்த்து விட்டு வாருங்கள் என்று அண்ணாவால் அடையாளம் காட்டப்பட்டுள்ள பாராட்டுதலை பெற்றவர் புரட்சித் தலைவர். புரட்சித் தலைவர் அவர்களின் எம்ஜிஆர் அவர்களுடைய உத்தரவின் பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறியவன் செங்கோட்டையன். கல்வித்துறை அமைச்சர் அரங்கநாயகத்தோடு சேர்ந்து பணி செய்து சற்றேறக்குறைய 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற ஒரு மனிதர், 70 வயதை தாண்டியவர். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது தமிழ்நாட்டு அரசியலில் திமுக மற்றும் தவேக, அதிமுக எடப்பாடி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், வருங்காலம் எப்படி அமையும், இணைய இருக்கக்கூடிய காலங்கள், இப்படி ஒரு பல கேள்விகள் இங்கே தொங்கி நிற்கிறது. தமிழக வெற்றி கழகம் தற்போது கரூரில் நடந்த அந்த அனர்த்தத்தில் சில காலங்கள் அது மௌனியாக இருந்தது. அதில் என்ன இனி எதுவும் நடக்கப் போவதில்லை, இறந்தவர்கள் தான், பணம் பெற்றவர்கள் தான், காலம் அதை மறக்கடிக்க செய்யும். சரித்திரத்தை கோடிட்டு காட்டுகின்ற போது இந்த கருப்பு வரலாறு எப்போதும் தொங்கிக் கொண்டே இருக்கும். ஆழமான அது கற்களால் வேயப்பட்ட கூரைகளுக்கிடையே இந்த வரலாறு எப்போதும் பளிச்சென தெரியும், அப்படி ஒரு வரலாறு. ஆனால் காலம் அதை மறக்கடிக்க செய்யும். தற்போது செங்கோட்டையன் அந்த கட்சியில் இணைந்திருப்பது, அவருக்கான பொறுப்பை 4 மாவட்டங்களில் திருப்பூர், கோவை, ஈரோடு மற்றும் நீலகிரி, இதில் தாக்கம் என்ன, யாருக்கு லாபம்? தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைந்திருக்கிறேன். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும்
ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து, வருகின்றிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுக என்ற கட்சியை, மிச்சம் சொச்சம் இருக்கும் அந்த கட்சியை அழிவுக்கு வந்த பெருமை, அதை அழித்தார் என்ற பெருமை, சுயநலமாக அந்த கட்சியை தேய்பிறை போல் அதை தேய்த்து அழித்த பெருமை என்ற வரலாற்று பெருமை எடப்பாடிக்கு சேரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு அவர் இந்த மட்டும் இந்த கட்சி நடத்த போகிறாரா? கொங்கு மண்டலத்தில் அவர் கவுண்டராக அவர் தன்னை நிலைபெறித்துக் கொள்ள வேண்டார். அதை ஓரளவிற்கு மட்டுப்படுத்த முயற்சியில அண்ணாமலை முன்னேறி வருகின்ற நேரத்தில் அவருக்கு தடை ஏற்படுத்தி அவரை ஒதுங்கி செய்த நேரத்தில் தற்போது கொங்கு வேளாளர் கவுண்டராக செங்கோட்டையன் எல்லோரும் அறிந்தவர், அதிகம் அலட்டி கொள்ளாதவர், அதிரடியாக பேச தெரியாதவர். திருமதி சசிகலா அம்மையாரால் நற்புகழுக்கு அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர். செல்வி ஜெயலலிதா அவர்களை முன்னோக்கி முதல் பிரச்சாரத்தில் செங்கல்பட்டில் ஆரம்பித்து வைத்தவர். எம்ஜிஆர் அவர்களால் நற்சான்றிதழ், இப்படி நிறைய பேர் இருக்கு, அவருக்கு நல்ல பேர் நிறைய இருக்கு. ஆனாலும் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்ற கேள்விக்கு இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? விஜய் கட்சி இதுவரை ஒரு புகழ்பெற்ற பேச்சாளர்களை, புகழ்பெற்ற அறிமுக நாயகர்களை, டெஸ்க் ஃபேசர்ஸ் சொல்லக்கூடிய, அமர்ந்தால் அவர்களை கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கொண்ட தலைவர்கள் யாரும் இல்லை. புஷி ஆனந்தோ அல்லது ஆதவ் அர்ஜுனனோ யாருமே ஒரு பன்முகத்தன்மையோடு, அல்லது நிர்மல்குமாரோ நல்ல வலிமையான தெளிவான ஆற்றல் கொண்ட பேச்சாளர்களாகவோ அல்லது முகமலர்ந்த எல்லோரும் அறியப்பட்டவர்களாகவோ இல்லை. அப்படியே போய்கொண்டிருப்பாக, போற போக்குல ஏதோ ரெண்டு கருத்தை சொல்லிட்டு போகக்கூடிய அளவுல தானே தவிர அவர்களுக்கான அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது. புஷி ஆனந்துக்கும் கிடையாது, ஆதவ் அர்ஜுனனுக்கும் கிடையாது, அதை போன்று ஜார்ஜிக்கும் கிடையாது, ஆரோக்கிய சாமிக்கும் கிடையாது, நிர்மல் யாருக்குமே கிடையாது. உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தடுமாறாமல் பேசுகிற ஆற்றலும் எந்த ஒரு வரலாறும் இல்லை, எதுவும் தெரியாது. அந்த இடத்துல இப்போ செங்கோட்டையன் வந்திருக்கிறார். அது அவர்களுக்கான பிளஸ் பாயிண்ட். அந்த பிளஸ் பாயிண்டோடு அவருடைய பாக்கெட்ல புரட்சி தலைவி அவரால் கொண்டாடப்பட்ட ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைத்துக் கொண்டுதான் அங்கே சேர்ந்திருக்கிறார். சேர்ந்தவுடன் அவரை பொன்னாடை போர்த்தி அவரை வரவேற்று, மிகச்சிறந்த ஆளுமை, அதிமுகவிலிருந்து எங்களிடத்திலே வந்திருக்கிறார், 2 அதிமுக தலைவர்களுக்கும் நம்பகமான ஒரு விசுவாசியாக இருந்தவர், இவருடைய வரவு எங்களுக்கு சிறப்பு, எங்கள் கட்சியை வலுப்படுத்தும், 4 மாவட்டங்களில் அவருக்கு பொறுப்பு, அது அறியப்பட்ட ஃபேஸாக தவகவில் அவர் தொடர்வார் அறிவிச்சிருக்கிறார். யார்? நடிகர், தவக நிர்வாக தலைவர் திரு விஜய். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சேகர்பாபு மூலமோ மற்றவர்கள் மூலமோ வீசப்படுகிற அந்த வலையில் அவர் சிக்குவார்.
என்று சொல்லப்பட்ட நேரத்தில் திமுகவை அவர் சற்று திகிலடைய செய்திருக்கிறது. ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமையான ஒருவர் இருக்கிறார். அவர் திமுகவின் சில வாக்குகளை பறிக்கும் ஆற்றல் கொண்டவர். அந்த இடத்தில் தாவேகாவுக்கு யாரும் இல்லாத நேரத்தில், அதிமுகவிட புதிய எதிரியாக மாறி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த முகம் அவருக்கு திமுகவுக்கு ஒரு சற்று அதிர்ச்சியையும் திகைப்பையும் ஏற்படுத்தியிருக்கலாம். இதுல அதிகம் அழிந்து போகக்கூடிய வாழை மரத்தண்டு, வெட்டப்படுகிற வாழை மரம் தண்ணீரிலே ஊறி நின்றால் அந்த அடிப்பகுதிகள் எல்லாம் அப்படியே அழுகிவிடும். அந்த நிலைக்கு இன்றைக்கு அதிமுக இருக்கிறது. சீல் பிடித்த கட்சியாக, சிறங்கு பிடித்த கட்சியாக, கேட்பாரற்று நாதியற்று திக்கற்று திகழற்று ஒருவனை தான் மட்டுமே இருக்கிற நேரத்தில் மிகப்பெரிய தோல்வியை நோக்கி அந்த கட்சி பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அந்த நீரில் மூழ்கும் அந்த கட்சி தன்னோடு பாரதிய ஜனதாவையும் துணைக்கு இழுத்துக் கொள்வது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட கட்சிகள் அதிமுக, திமுக, அது மாதிரி சீமானுடைய கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஓரளவுக்கு வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சி. எந்த வாக்கு வங்கியும் இல்லாமல், எந்த பகுதியிலும் இல்லாமல், எங்கு இவர்களுக்கு வலுவிருக்கிறது என்பதும் தெரியாத நிலையில நடிகர் விஜய் தற்போது இருக்கிறார். 8ஆ 7ஆ 6ஆ 12ஆ 13ஆ இதெல்லாம் தெரியாது. அவருக்கு எங்க வாக்கு இருக்கு, மதுரையா, தேனியா, பெரியகுளமா, இல்லை வட தமிழ்நாடா, மேற்கு தமிழ்நாடா, தென் தமிழ்நாடா, மத்திய தமிழ்நாடா, திருச்சியா, எங்கேயும் தெரியாது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை. யூகங்கள் அதிகரித்து வருகிறது பூகம்பமாக. ஆனால் ஒன்று தெளிவாக சொல்ல முடியும், தமிழ்நாட்டின் ஒன்று வராவிட்டாலும் 2 நிலையிலே, 3வது நிலையிலே அவர் இருக்கிறார். அவருடைய வாக்கு அதிகமாக களவாடப்படுவது திராவிட இயக்கங்களுக்கு பெரும் சிக்கல். திமுகவுக்கும் ஓரளவுக்கு சிக்கல், அதிமுகவுக்கு பெரும் சிக்கல், நாம் தமிழருக்கும் சிக்கல். அது வலதுசாரி கோர் ஹிந்துத்துவா, பிராமண மற்றும் கடும்போக்குவாத ஹிந்து வாக்காளர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை பாஜகவுக்கு ஏற்படுத்தாது. அடுத்து மிக முக்கியமாக தலித் வாக்காளர்களில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். எம்ஜிஆருடைய காலத்தில் தலித் வாக்காளர்கள் கட்சியாக இருந்த அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து இப்பொழுது அது வேறொரு நிலையில ஓரளவுக்கு ஒரு கன்சாலிடேட் ஓட் பேங்கா திருமாவளவனுக்கு இருக்கிறது. இப்பொழுது அது நடிகர் விஜய் பக்கம் செல்வதும் சற்று பின்னடைவாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. ஏன்னால் அதிக சீற்றம் கொண்டிருக்கிறார் திருமாவளவன். காரணம், சீமானும் அதிகம் சீற்றம் கொள்கிறார். திருமாவளவனுடைய உச்சபட்ச பேச்சு பாஜகவின் கைகூலியாக, பாஜகவின் அசைன்மெண்டோடு செங்கோட்டையன் அங்கு செல்கிறார் என்றும் அவர் சொல்லியிருப்பது மிக முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொள்வதற்கான காரணமும் உண்டா இல்லையா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் செங்கோட்டையனுடைய வரவு அதிமுகவோடு இனி விஜய்க்கு கூட்டணி இல்லையா? அது அநேகமாக இல்லை என்ற செய்தியை தமிழ்நாட்டில் உறுதி செய்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுகவுக்கு கொங்கு பகுதியில சிறு வாக்கு சதவீத குறைவை ஏற்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 3, பெரிய அளவில் சேதாரத்தை ஓரளவுக்கு ஏற்படுத்தலாம் கொங்கு மண்டலத்தில். அதே சமயம் தோல்வி உறுதி செய்யப்பட்ட கட்சியாக அதிமுக பாஜக கூட்டணி மிளிர்கிறது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 11% எல்லாம் அது விதமான வாக்குகள். தயவு செய்து நீங்கள் அந்த வாக்கையும் நாடாளுமன்றத்தையும் இதையும் நீங்கள் கவனிக்கொள்ளார்கள். மாறி வருகிற சூழ்நிலையில் செங்கோட்டையனுடைய இந்த புதிய வரவு தாவேகாவிற்கு பலத்தை கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல பலத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பலம் அரசியல் தலைமைக்கு ஒரு நல்ல முகமாக, ஒரு ஆளுமையாக கிடைத்ததை தவிர வாக்கு சதவீதத்தில் பெரிதாக ஒன்றும் அள்ளி கொடுப்பதில்லை. ஆதவ் அர்ஜுனோ
புஷி ஆனந்தோ இருந்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள். நிர்மல் குமாரோ ஜார்ஜ் ஆரோக்கியசாமியோ இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் செங்கோட்டையன் பேசுகிறார் என்றால் அது கவனிக்கப்படும். அந்த ஒரு பொறுப்பில் ஒருவரை தாவேகா பெற்றிருப்பது அதன் தொடர் பயணத்தில் வெற்றி. இந்த வெற்றி நல்ல சேதாரத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்தும். அவரை உறுதி செய்த தோல்விதான். நாம் பாஜகவோடு பயணித்தால் கரை சேர மாட்டோம் என்பது அவருக்கு செய்த உறுதியை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. இதுதான் இன்றைய நமது பார்வையாகும். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.